ஸோ வெல்கம் டு NSWE அகாடமி. எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கொஞ்சம் முடியலை, அதனால தான் ஸோ இந்த மாதிரி மெத்தடு நாளைக்கு நான் போர்ட்லேயே வந்துடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம TNPSC கிராஷ் கோர்ஸ் குரூப் 2 to A குரூப் 1 இதில் நம்ம டே நம்பர் 16 இருக்கோம் இல்லையா. ஆக்சுவலாக நம்ம குரூப் 2 A பொறுத்தவரை இப்போ யூனிட் 8 யூனிட் 9 ஆட் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ அதில் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அதே சமயம் தமிழ்நாடோட கலாச்சாரம், இதுதான் மெயின் இப்போ கேட்டுட்ருக்காங்க. இது ரெண்டும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு 40% கவர் ஆயிரும். அப்படிங்கிறனால ஒரு நிர்வாகத்தை இன்றைக்கி டாபிக் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஸோ ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், 100% நமக்கு சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரிங்களா. இலவசமாக பண்ணுறேன் அப்படிங்கிறத ஏனோதனெல்லாம் இருக்காது, பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் 24 மணி நேரத்தில் நீங்கள் மற்றது எப்போ வேணால் படிச்சுக்கோங்க. ஆனால் ஒரு 2 மணி நேரம் நம்ம அகாடமி ஒதுக்குங்க, அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, சரிங்களாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழ்நாடோட வளர்ச்சி நிர்வாகத்தில் தமிழகத்தில் மின்னாளுக போத் தமிழ் இங்கிலீஷ் 2 மாடலும் கேட்கலாம். நான் 2த்துக்கும் மீனிங் சொல்லிடுறேன். சேவை மையம் இருக்குது இல்லைங்களா, அதுதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சேவை மையம் மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். மின்னாளுக என்னங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். க்ளவுட் ஸ்டோரேஜ்லாம் தெரியுங்களா? க்ளவுட் ஸ்டோரேஜ்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு இதில் வரும், என்னங்கிறத தெரியும் உங்களுக்கு ரைட். ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து மக்களுக்கும், மாணவர்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும், நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ நான் ஆரம்பிச்சிடுறேன். ஸோ எத்தனை பேர் நமக்கு சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே நம்மளை பிடிச்சி நிறைய பேர் நம்ம ஜாயின் பட்டன், அதாவது சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். 18 பேர் காலை வரைக்கும் இருந்தாங்க, இப்போ 20 பேர் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. உங்களோட பாசத்துக்கும் நேசத்துக்கும் அன்புக்கும் ரொம்ப நன்றி, சரிங்களா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அமௌண்ட்டு கொடுத்தது அப்படின்றத விட சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு என்கரேஜ் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச்சுங்க, சரிங்களா. ஸோ ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஆக்சுவலாக இது வளர்ச்சி நிர்வாகம் இருக்குது இல்லைங்களா, வளர்ச்சி நிர்வாகம் அது கீழே தான் வரும். நான் ஃபஸ்ட்டு என்ன மேட்ருங்கிறத சொல்லிடுறேன், ஏன்னா இது ஃபுல்லாக ரெக்கார்டு டேட்டா தான், இது எல்லாமே டேட்டா தான், சரிங்களா. MCQல வரும், ரைட். இது ஆக்சுவலி எப்படி தெரியுங்களா, இப்போ யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறீங்க, ரைட்டுங்களா. யூடியூப்பில் அப்லோடு பண்ணுறாங்க, அந்த வீடியோ நம்ம பார்க்குறோம், சரிங்களா. ஜஸ்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுறது கிடையாது, அது நம்ம பார்க்குறோம். எங்கேருந்து அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டோரேஜில், அதுவும் க்ளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிருக்குது, சரிங்களா. இப்போது நம்மளோட டாக்குமெண்ட்ஸு, நம்ம ரேஷன் கார்டு ஆகட்டும், ஆதார் ஐடி ஆகட்டும், நம்ம பேன் கார்டு ஆகட்டும், நம்ம ஓட்டர் ஐடி ஆகட்டும், எல்லாமே எங்கே இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. சப்போஸ் தொலைஞ்சிருச்சுனாலும் சரி, இல்லை எடுக்கணும், என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரௌசிங் சென்டருக்கு போகிறோம், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறோம், இந்த மாதிரி எடுத்து கொடுக்க சொல்கிறோம். அப்போது நம்மளோட டேட்டாலாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குது? உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும்னா எடுத்து கொடுத்துட்றாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துட்றாங்க. இல்லை நீங்கள் ஸ்கூலுக்கு போகணுன்னா கூட நான் இந்த மாதிரி இங்கே படித்தேங்க, எனக்கு PSTM சர்டிஃபிகேட் போட்டு கொடுங்க, எடுத்து கொடுங்க, என்னோட மார்க் ஷீட் எனக்கு வேணும்னா எது வேணாலும் அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ அதெல்லாம் எங்கே ஸ்டோரேஜ் ஆகுது? அந்த ஸ்டோரேஜ் தாங்க தமிழகத்தில் மின்னாளுகளில் பார்க்க போகிறோம். ஈஸியாக நிறைய விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக வரும், 1 by 1 நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா. இதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படைத்தன்மை தான், சரிங்களா. அந்த வெளிப்படைத்தன்மை இருக்கிறனால தான் அவங்க சொல்ல போகிறாங்க இந்த லெசனில், எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதே போல் நேரம், பணம், மனித உழைப்பு எல்லாமே சேமிக்கப்படுதுங்க. இப்போது ஒரு எடுத்துக்காட்டு, அப்போ முன்னெல்லாம் அமௌண்ட் நீங்கள் போடணும், எடுக்கணும் அப்படின்னா பேங்க்கில் போய் நிற்கணும், வெயிட் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. இப்போ அப்படி கிடையாது. ஈஸியாக அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, வீட்டில் இருந்து நீங்களே ஒரு பேங்க் மாதிரி நீங்களே எல்லாமே ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, எல்லாமே நல்லா பண்ணுறீங்க இல்லையா. நேரங்கிறது உங்களுக்கு குறையுது, போயிட்டு வர செலவு அதுவுமே உங்களுக்கு குறையுது. ஸோ மனித உழைப்பு அங்கேயும் என்ன ஆகுதுங்க, எல்லாமே சேமிக்கப்படுகிறது, சரிங்களா. எல்லாமே சேமிக்கப்படுகிறது. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கூடிய டேர்ம் என்னென்னா TN, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்வான் ஃபுல் ஃபார்ம் என்ன தெரியுங்களா? தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு, சரிங்களா. தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு, ஓகேங்களாங்க, ரைட். இது 2007 தான் நிறுவுகிறாங்க, ரைட்டுங்களா. 2007 தான் நிறுவுகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்திய அரசு மாநில
பெரும்பரப்பு வலையமைப்பு திட்டம் அப்படிங்கிறது 2005 வருது. இது தமிழ்நாடு, சரிங்களாங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 2007 வருது. இந்தியாவுக்கு வந்து இந்தியா பொறுத்தளவு 2005 வருது. 2005 வருது. இந்திய அரசு மாநில பெரும் பரப்பு வலையமைப்பு திட்டம். இது மேலே TNSWE அப்படிங்கிறது தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு. எழுதிக்கோங்க, சரிங்களாங்க. ரைட்டு, ஓகே. இப்போது TN தரவு மையம். தரவு மையங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க, சரிங்களா. இங்கிலீஷ் மாடல் வந்து என்னடா தமிழில் சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். ஸ்டோரேஜ், அவ்வளோதான். தரவுங்கிறது அழிச்சிடலாங்களா? இது குட்டி போர்டா, உங்களுக்கு வந்து அழிச்சா தான் அடுத்து எழுத முடியும். அதனால தாங்க பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. TN தரவு மையங்கள். தரவு மையங்கள் அப்படின்னா ஸ்டோரேஜ் பண்ணுறது, ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் தமிழ்நாடு பீப்புளோட, நம்ம தமிழ்நாடு மக்களோட ரெக்கார்டு டேட்டா இது எல்லாமே இதுதான் ஸ்டோரேஜ், சரிங்களாங்க. ஓகே. தமிழ்நாடு மின்னாளுகை அப்படின்னா எடுத்துக்காட்டு இசேவை மையம். நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழ்நாடு மின்னாளுகைனா இசேவை மையம் தானா அப்படின்னு. எடுத்துக்காட்டு, சரிங்களா. அது என்னங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும், சரி. ஸோ நம்மளோட தமிழ்நாடு ரெக்கார்டெல்லாம் எங்கே இருக்குது, நம்மளோட தமிழ்நாடு மக்கள் இந்த டேட்டாலாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கேப்பா இருக்குன்னா சென்னையில் இருக்குது. சென்னையில் எங்கே இருக்குது? எல்காட், பெருங்குடி. இங்கிலீஷ் மாணவர்கள் பெருங்குடின்னு போட்டுக்கோங்க. PERUNKUDI, சரிங்களாங்க. சென்னை எல்காட் இங்கே இருக்குது, ரைட்டுங்களா. எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரு சப்பு, துணைன்னு இருக்குது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், சப் கலெக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே போல் இதுக்கும் ஒரு சப் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, திருச்சி, சரிங்களாங்க. திருச்சியில் இருக்குது. தேசிய தரவு மையங்க, ஓகேங்களா. தேசிய தரவு மையம் திருச்சியில் ஒன்று இருக்குது, ரைட்டுங்களாங்க. அப்புறம் இங்கே நான் இந்தியான்னு போடுறேன், என்னங்கிறத நான் சொல்கிறேன், அப்படியே காப்பி அடிச்சிடாதீங்க. இப்போது ஏதாவது வந்து ஒரு டிசாஸ்டர், இப்போ சென்னையில் வந்து இப்போ ஃப்ளட்டு வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது, டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுருது, இல்லை போயிடுது அப்படின்னா, அடுத்த நம்ம டீட்டெயில்ஸ் ஸ்டோராக இருக்கிற இடம் திருச்சி, இங்கேருந்து எடுத்துக்குவாங்க. இல்லை திருச்சியிலையும் வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் பூனே அப்படிங்கிற இடத்துலையும் நம்மளோட ஸ்டோரேஜ் அங்கே வந்து சேமிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இம்பார்ட்டண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன் நான், ரைட்டுங்களா. ஓகே. ரெக்கார்டுங்கிறீங்களே, என்ன ரெக்கார்டுன்னு சொன்னீங்களா? சொல்லிட்டா போச்சு. என்ன ரெக்கார்டு அப்படின்னா குற்றம், க்ரைம், சரிங்களாங்க. அப்புறம் சுகாதாரம், நெக்ஸ்ட்டு பத்திரம், ரெக்கார்ட்ஸ், அப்புறம் குடியிருப்புகள், ஓகேங்களா. அப்புறம் பேரிடர்கள். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்காங்க, சரிங்களா. இப்போ இதை எரேஸ் பண்ணிடலாமா? ஓகே. ஸோ TN க்ளவுடு, அதாவது மாநில தரவு அப்படிங்கிறத பார்க்கலாம்.
மையத்தின் மேக கணினியகம். இதுதான் க்ளவுட் ஸ்டோரேஜ். இது என்ன சொல்கிறாங்கன்னா, மையத்தின் மேக கணினி யகம். சரிங்களா? 2016 ரூபாய் 11.39 கோடி ரேட்டுங்களாங்க. ஸோ மின்னாளுமை செயல்பாடுகளை விரைவில் அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செலவு இது ஆயிருக்குது. அதே சமயம் 28 சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 28 சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி கேட்பாங்க, எத்தனை பயன்பாட்டு மென்பொருள் பதிவேற்றப்பட்டுள்ளன, இல்லைனா ஹவு மெனி சாஃப்ட்வேர்ஸ் அப்டேட்டட் டிஎன் க்ளவுட்ஸ் கேட்டாங்கன்னா 28 சாஃப்ட்வேர். ரொம்ப ஓவராக ஸ்லோ போயிட்டுருக்குமோ? ஓகே, ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஏற்றிடலாம். இசேவை மையம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ 6 கிராமம் ரைட்டுங்களாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ உள்ளங்கையில் சான்றிதழ் திட்டம். ஓகேங்களா? இந்த இசேவை மையம் மட்டும் கொஞ்சம் ஹோல்டில் வைங்க ரைட்டுங்களா? அதில் ஒரு சின்ன ஒரு டேட்டா ப்ராப்ளம் இருக்குது. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, உள்ளங்கையில் சான்றிதழ் திட்டம், அதுதான் டைனி யூஆர்எல் அப்படிங்கிறான். சரிங்களா? டைனி யூஆர்எல், அதாவது உள்ளங்கையில் சான்றிதழ் திட்டம் 2017ங்க. சரிங்களா? நமக்கு எஸ்எம்எஸ்ஸுங்க, அப்புறம் அந்த டவுன்லோடிங் பதிவிறக்கம் செய்கிறது, இது எல்லாமே. சரிங்களா? ஏன்னா ஏன் இவ்வளோ பொறுமையாக சொல்கிறேன்னா, இது ஒன்று ஒவ்வொரு ரெக்கார்டு, ஒவ்வொரு மார்க்கு. சரிங்களா? அதனால தான் டைம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அம்மா இ கிராமம் தெரியுங்களா? அம்மா இ கிராமம் அப்படின்னா ஒரு மாவட்டத்துக்கு அம்மா இ கிராமம் ஒரு மாவட்டத்துக்கு வைஃபை, ஹாட்ஸ்பாட், நெட் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே. சரிங்களா? ஸோ ஒரு மாவட்டம் ஒரு கிராமத்தில், ஸோ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு கிராமத்துக்கு. சரிங்களாங்க? ஓகே, நெக்ஸ்ட்டு அம்மா ஆப்புன்னு ஒன்று இருக்குது. ரொம்ப யோசிச்சு சொல்லிகிட்ருக்காங்க. நான் டேட்டா கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் 2-3 நோட் வச்சுருக்கிறேன். ஸோ அம்மா ஆப் அப்படிங்கிறது அஷ்யூர்டு மல்டி மாடல் ஆக்சஸ் டு இ சர்வீஸ். இது அம்மா ஆப். நெக்ஸ்ட்டு உமாங் ஆப், யூனிஃபைடு மொபைல்
application for new age governance. ஃபுல் ஃபார்ம் கேட்க வாய்ப்பு இருக்குது. உமேங் ஆப்னா யூனிஃபைடு மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ். நம்ம பொறுமையாகவே போகலாங்க, ஓகேவா? நம்ம வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக முடித்தா நமக்கு வியூஸ் வேணால் வரும், ஆனால் உங்களுக்கு புரியாது. வியூஸ் வரலன்னா போகுது, நீங்கள் படிங்க, ஓகேங்களா? பார்க்குற கொஞ்சம் பேராச்சும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கரெக்டாக படிங்க. 3 சேவைகள் இருக்குங்க, சரிங்களா? 3 சேவைகள் இருக்குது. என்னென்ன சேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய, மாநில, உள்ளாட்சி. உள்ளாட்சிங்கிறது இங்கிலீஷில் லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநிலம் அப்படிங்கிறது ஸ்டேட்டு, மத்தியங்கிறது சென்ட்ரல், தெரியும், ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முடிஞ்சிடும், அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிடும். ஏன்னா இது மற்ற லெசன் மாதிரி நான் வந்து டக்குன்னு சொல்லி முடிச்சுட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், அது சரிப்பட்டே வராதுங்க அது. அதனால தான் டைம் இழுத்தாலும் பரவாயில்ல, முழுசாக பார்க்குறவங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் இருக்கு. ஆனால் இதில் மத்திய மாநில தகவல் தொழில், சரிங்களா? நோட்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நம்ம கெஞ்ச தேவை கிடையாது, நம்மளே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நுட்ப திட்டம் கட்டுரை, ஓகேங்களாங்க? இதோட பாயிண்ட்ஸு நெக்ஸ்ட்டு தாள், அதாவது ETAAL அப்படின்னா எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் அக்ரிகேஷன் அண்ட் அனலைசிஸ் லேயர். எழுதுகிறேன், எலக்ட்ரானிக்ஸ் transaction aggregation and analysis layer. Electronics transaction aggregation and analysis layer. ஓகேவா? எரேஸ் பண்ணிடவா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1 மட்டும் பார்த்துடலாம், மீதி அடுத்த ஒரு பார்ட்டுன்னு போட்டு கொடுக்கலாம், ஓகேவா? ரொம்ப வீடியோ இழுத்தாலும் நல்லா இருக்காது, அப்புறம் போர் ஆயிரும். ஈனாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் எலக்ட்ரானிக், ஓகேவா? எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர், விவசாயிகளுக்கான ஒரு சந்தை, சரிங்களா? விவசாய விளைபொருட்கள் ஒரே சந்தை, விவசாய விலை பொருட்கள் ஒரே சந்தை, சரிங்களாங்க? ஸோ ஆதாருங்கிறது எப்போ, இதை மட்டும் முடிச்சிடலாம். ஆதாருங்கிறது எப்போ வந்துச்சு? ஆதார் சட்டங்கிறது 2016 வந்துச்சு. UIDAIன்னு சொல்லி எல்லா ஆதார் கார்டுலேயும் இருக்கும்ல, அது என்ன அர்த்தம்? யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க, ஓகேங்களா? இன்றைக்கி கொஞ்சம் வந்து ரொம்ப வளன்னு இழுக்கிற மாதிரி இருந்திருக்கும், பட் ஒன்று ஒவ்வொரு மார்க், ஓகே? ஸோ நம்ம நாளையிலேருந்து நம்ம மெத்தட்லேயே நடத்தலாம். இதெல்லாம் சரிபட்டு வரல, இல்லை ஒரு மாதிரி போராக இருக்கும். ஓகே, நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்சுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.